ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு சித்து ஸ்டஃபி. இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோட அப்படியே கண்டினியூவேஷன் தான். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் கார்டு கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ தூரம் நம்ம ஏரியாச்சு, மற்றவங்க எல்லாமே மூச்சு வாங்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. நம்மளும் அதே தான், ஆனால் கேமராவில் காட்டலை. ஸோப்பா முடியல, அவ்வளோ ஸ்டீப்பாக இருந்துச்சு ஏறுறதுக்கு, கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இவ்வளோ ஷூஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா, மேலே கோயில் இருக்குது, நான் சொன்னேன்ல, இதுதான் அந்த கோவில். என்ன காட் இருக்குதுன்னு எனக்கு நிஜமாக தெரியல, ஆனால் வந்துட்டு இதுதான் ஒரு சின்ன கோவில் அந்த இடத்துல இருக்குது. ஸோ பூஜை பண்ணுறவங்க உள்ளே போயிட்டு பூஜை பண்ணிட்டு வராங்க. இங்கே இது மட்டும் இல்லை, இதோட பேக் சைடில் போனீங்கன்னா ஒரு சின்ன பாதை மாதிரி போகுது. அந்த இடத்துல போனீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகான பிளேஸே இருக்குது அங்கே. இந்த அழகான பிளேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். மிஸ்ட் இருக்கிறதுனால அந்த உள்ள பள்ளம்லாம் தெரியல. இங்கே சின்ன பிளேஸில் ஒரு இடத்துல எவ்வளோ பள்ளம் இருக்குதுங்கிறத மட்டும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, சூப்பரான ஃபீல், செம்மையாக இருந்துச்சு அதுக்கு பார்க்குறதுக்கு. நம்ம மிஸ்ட் வந்துட்டு அப்படியே நம்மளை தொட்டுட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் ஃபீல் நல்லாவே இருந்துச்சு. சப்போஸ் கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிளேஸுக்கு நம்ம போனோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் அங்கங்கே குறிஞ்சு போயிருக்குது. ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்திருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்கும். இன்ஸ்டாலெலாம் நான் பார்த்தேன். ஸோ இப்போது நமக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு. பட் இந்த பிளேஸ் வந்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் சிக்மங்களூர் கெம்மங்குண்டி வந்தப்போ நான் வரல. பெட்டர் தான் வந்துட்டு. இந்த பிளேஸ் செம்ம பீக்கு. இதான் வந்துட்டு கர்நாடகாவிலே வந்துட்டு ஹையஸ்ட் பீக் ஃப்ரம் த சீ லெவல். சூப்பராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு தான். பட் இந்த இடத்துல நிறைய பேர் அங்கங்கே ஃபோட்டோ அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. நம்ம அப்படியே நடந்து போக 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 நிறைய அந்த மாதிரியே ஸ்டீப் வந்துட்டு அப்படியே பள்ளம்லாம் போயிட்டு தான் இருக்குது. பட் இங்கேருந்து வியூ பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குது. நம்ம வந்த வழி தான் அது. எவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம்ம வியூ. இதெல்லாம் பார்க்காம நம்ம இருக்கவே கூடாது. அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் மழை டைம்லலாம் போனோம்னா எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே செம்ம வேறு லெவல் ஒரு ஃபீல். கொஞ்சம் நேரத்துலேயே அந்த மிஸ்ட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி ஃபுல் மழை. அது வேறு மிஸ்டர் பேர் அது தெரியுது. ஃபுல்லாக செம்ம மழை. ஐயோ, பட் செமையாக இருக்குது. சரி வாங்க அப்படியே போயிட்டு பேசலாம். மழை கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கேமராவில் கொஞ்சம் கம்மியாக தெரியுது போல இருக்குது. பெரிய பெரிய தூரெல்லாம் டப்பு 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 டப்புன்னு விழுந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல, மழையில் அப்படியே நினைச்சு போகிறது. அட்டகாசம். மழையில் விளாக எடுக்கு. இந்த மாதிரி இவ்வளோ சோன்னு பெய்கிற மழையில் பொறுமையாக நடந்து நனையாமல் போகிறது, அது ஒரு தனி ஃபீல். எனக்கு புதுசாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி போனதே இல்லை. எதுவாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நனைஞ்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி போகும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல வேலை ரெயின் கோட் எடுத்துருந்தோம். அங்கே ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. கோவில் உள்ள தான் நிற்கணும். கோவில் ரொம்ப எல்லாருக்கும் இடம் பார்த்தாரு. இந்த லைன் போகுது பார்த்தீங்களா, மேலே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு. இடி ஒன்று இடிச்சிச்சு, நெருப்பு தெரிச்சிச்சு. அதில் எல்லோரும் பக்கமாக உக்காந்தாச்சு. யாருக்கும் எதுவும் ஆகலை, எந்த சேதாரமும் ஆகலை. பட் அந்த ஒரு மொமெண்ட் வந்துட்டு ரொம்பவே ஜெர்க் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பயந்து போயாச்சு. வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு, மழையும் நின்றுருச்சு. ஆனால் மழையினால் இந்த மாதிரி அருவியாக ஆகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது நிற்கலை. எல்லா தண்ணியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்ந்து அப்படியே சைடு வாக்கியால் அப்படியே முன்னாடி போய்ட்டுருக்கு. ஆனால் டிராஃபிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட முன்னாடி போயிடும் போல் இருக்குது. ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அப்படியே ஃபுல் பேக்டு ஜாமாக நிற்கிது. ஒரு மணி நேரம் டிராஃபிக் தான். முடியலடா எப்பா. ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஃபுல் ஜாம். போகலாம், நம்ம அங்கே உட்காந்துட்டு வேணா எடுக்கலாம்டா. அங்கே உட்காந்துட்டு வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம். சரி, இப்போ அப்படியே கீழே இறங்கி ரூம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு போனால், இந்த பிளேசஸ்லாம் பார்க்கும்போது போகிறதுக்கே மனசு வரல.
டக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு, லாஸ்ட் டைம் வந்துட்டு இதுக்கு பக்கத்தில் தானே வந்துட்டு ஜாரி ஃபால்ஸ் பார்த்தோம், இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. சும்மா போகிற வழி தானே, போய் பார்த்துட்டு போயிடலாம், வண்டி விட்றாங்க அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ 6 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ண மாட்டாங்க நான் நினச்சி தான் போகிறேன். க்ளோஸ் பண்ணுறாங்களா பண்ணலையான்னு தெரில. பட் அதோட ஆஃப் ரோடு வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு காட்ட முடியல, பேட்ரி டவுன். ஸோ இந்த டைம் கொஞ்சம் காட்டுறேன். வண்டி போகிறதுக்கு, பைக் போகிறதுக்கு அருமையாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வாங்க. எனக்கு இந்த மாதிரி நின்றுக்கிட்டு ஓட்டுறது, அதுவும் ஹிமாலயனில் நின்றுக்கிட்டு ஓட்டுறது ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹிமாலயன் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். மற்ற பைக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் டவுன் பண்ண மாதிரி இருக்கும். ஏன் ஹைட்டுக்கு ஹிமாலயனில் வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. போகும்போது எல்லா பிளேஸும் ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃப் மாதிரி அவ்வளோ சீனிக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சேரு. கொஞ்சம் இது எப்படி சொல்கிறதுன்னா, கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையாவே இருக்குது. கொஞ்சம் குழி மாதிரிலாம் இல்லை, மேடு பள்ளம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டீப்பாகவும் இருக்குது. அதனால் வந்துட்டு சேராக லைட்டாக இருக்கும்போது வண்டி அப்படியே ஒரு மாதிரி ஒரு சைடு இழுக்கும். அது அந்த ஃபீல் ரொம்ப செம்மையாக இருக்கும். அது மாதிரி ஆஃப் ரோடு ஓட்டுறது தானே ஃபன், என்ஜாய்மெண்ட்டு. ஃபுல் ரோடு, க்ளீன் ரோடில் ஓட்டுறதை விட அந்த மாதிரி தான் இருக்குது இது ஓட்டும்போது. எல்லோரும் போனவங்கலாம் ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கிறாங்க, நம்ம மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே போகிறதுக்கு ஜீப் தான், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். மோஸ்ட்லி 2 வீலர்ஸ் வந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. வேறு கார்லாம் வாய்ப்பே கிடையாது, போகவே முடியாது. ஸோ ஒன்று ஜீப்பில் போங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஆஃப் ரோடு வெஹிக்கிள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க. அப்படியே ஃப்ரண்ட் வீல் மட்டும் வந்து புஷ் ஆகி அப்படியே ஜம்ப்னு இருந்துச்சு. ஒரு சின்ன ரோடு எனக்கு ஸ்ட்ரைட்டாக கிடச்சிச்சு. வண்டியை முறுக்குன்னு வேறு வண்டி என்ன ஸ்பீடு போகுது பாருங்கள் அந்த ஆஃப் ரோடில். அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிட்டேன். எல்லாருமே ஜீப்புக்காக வெயிட்டிங். இதுக்கப்புறம் யாரும் உள்ளே போக மாட்டாங்க, பட் நம்ம போகிறோம். நம்ம வண்டி அப்படியே நிப்பாட்டிட்டு, இதுக்கு மேலே பைக் போக முடியாது, ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் வே இருக்கும். அது ஒரு 100 மீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாரி ஃபால்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அங்கே பேஞ்ச மழை எல்லாம் இங்கே தான் வருது போல். இங்கே ஜாலியாக குளிக்கலாம். ஸோ ஹெபே ஃபால்ஸ் மாதிரி அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா ஹெபே ஃபால்ஸ் ரொம்ப தண்ணி, ரொம்ப ரிஸ்க்கு. பட் இங்கே குளிக்கிறதுக்கு பிரச்சனையே இருக்காது, சூப்பராக இருக்கும். பட் நான் குளிக்காமல் அப்படியே திரும்ப வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்புறதுல ஒரு 6:30 ஆயிடுச்சு. ஃபுல் டார்க்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. இந்த வீடியோ இங்கேயே ஸ்டாப் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு டேம், மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சோன்னே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, stay tuned. Siddu, Tuffy. Bye.